அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அளவற்ற அருளாளன், நிகரிலா அன்பாளன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஷரியத் சட்டங்கள் என்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சி இப்போது துவங்குகிறது. இந்த நிகழ்ச்சியினை காண்பதற்காக காத்திருக்கும் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்வடைகிறோம். உங்களின் சந்தேகங்களுக்கும் வினாக்களுக்கும் தெளிவான ஷரியத்தின் சட்டதிட்டங்களின் அடிப்படையிலே விளக்கங்களை வழங்குவதற்காக சென்னை பெரம்பூர் ரஹ்மானியா மஸ்ஜிதின் ஹத்தீபும் சென்னை பல்கலைக்கழகத்தின் கௌரவ விரிவுரையாளருமான மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல்ஹாஃபில் அன்வர் பாஷா மௌலவி ஹசரத் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் உங்களின் சார்பிலே மனமகிழ்வோடு வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த நேயர்களே, சலாம் உரைப்பது எப்படி, அது பற்றிய சட்டதிட்டங்களை நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நான் முதலாவது இடத்துல ஒரு கேள்வி வைக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது, சலாமுக்கு பகரமாக கையை உயர்த்தி இப்படி இசாரா செய்வது, இது கூடுமா? அல்லது சலாம் சொல்லிக்கொண்டே கையை உயர்த்துவது, ரெண்டுமே இதற்கு விளக்கம் என்ன? அதாவது, நடைமுறையில் சலாமிற்கு பகரமாக கையை உயர்த்துவது என்பது ஒன்று, சலாம் சொல்கின்ற பொழுது கையை உயர்த்துவது என்பது ஒன்று. பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், லா துஷப்பிஹு அல் யஹூத வன் நஸாரா, யூத கிறிஸ்தவர்களுக்கு நீங்கள் ஒருபோதும் ஒப்பாக வேண்டாம். பெருமானாருடைய வார்த்தை. மன் தஷப்பஹ பிகைரி கௌமின் ஃபலைஸ மின்னா, மூமின் அல்லாத மற்றவர்களுக்கு எவர்கள் ஒப்பாகின்றார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று ஸல்லல்லாஹு சொல்கின்றார்கள். இது பிரபல்யமான ஹதீஸ், எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். எந்த வகையிலும் நாம் அவர்களுக்கு உடன்படுவதை, ஒத்திருப்பதை ஸல்லல்லாஹு அவர்கள் விரும்பவில்லை. அதனால் தான் அவர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் என சொல்கிறார்கள். நோன்பு அப்படி சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு ஒரு வார்த்தை, அவர்கள் தங்களுக்கு மத்தியில் அவர்கள் சந்தித்துக் கொள்கின்ற நேரத்தில் அவர்கள் கூறுகின்ற முகமன் ஒரு சாரார் விரல்களை கொண்டும் ஒரு சாரார் கப்பை கொண்டும் செய்கிறார்கள், நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம். அப்ப நாம் விரல்களை கைகளை அசைப்பதன் மூலம் நீங்க உங்களது சலாமை தெரிவிக்க வேண்டாம். இப்ப நம்ம கையை காமிக்கிறோம், கையை காமிச்சா கையைத்தான் காமிச்சுன்னு அர்த்தமே தவிர சலாம் சொன்னீர்கள் என்பது பொருள் அல்ல. சலாமிற்கு இப்படி நீங்கள் கையை காமிக்கின்றீர்கள் என்றால் ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கின்றீர்கள், சந்தோஷத்தை வெளிப்படுத்துகின்றீர்கள். அதற்கு நீங்கள் என்னதான் சொல்ல வேண்டும்? சலாம் தான் சொல்ல வேண்டுமே தவிர அதற்கு பகரமாக இவைகளை பயன்படுத்துவதற்கு அனுமதி இல்லை. பார்க்கலாம். தொடர்ந்து ஒரு நேயர். அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கிருந்து பேசுறீங்க? அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. எங்கிருந்து பேசுறீங்க? காரைக்கால்ல பேசுறோம். ரஹீமா மால். கேளுங்கம்மா. நம்ம சில பேருக்கு சலாம் சொல்லும் போது நம்ம சலாம் சொன்னா பதிலே சொல்லாம போயிடுறாங்க சில பேரு. அதே மாதிரி அவங்களுக்கு திரும்பி திரும்பி நம்ம சலாம் சொல்லலாமா? இல்லாட்டா நம்ம சொல்ற சலாத்துக்கு பதில் சொல்லாம போறாங்களே, அதனால அவங்களுக்கு தானே அது பாவமா போயிடுது, நம்மளால ஏன் பாவத்தாலியாகணும் அப்படின்னு அவங்களுக்கு சலாம் சொல்லாமே இருந்துடலாமா? சரி சரி, நல்ல கேள்வி. விளக்கம் தருவார்கள் அவர்கள். சகோதரிய கேள்வி. சிலர் சலாம் சொன்னால் பதில் சொல்லாமல் போகிறார்கள், அவர்களுக்கு திரும்ப திரும்ப சலாம் சொல்ல வேண்டுமா என்பது அவர்களுடைய கேள்வி. ஒருவேளை சில சமயத்தை நாம் அப்படி கேட்டு கேட்டு சொல்ல அவர்கள் பதில் சொல்லாமல் போக பாவம் தானே ஏறுகிறது என்று. இதை இரண்டு வகையாக பார்க்க வேண்டும். முதலில் நாம் ஒருவர் சலாம் சொல்லி பதில் சொல்லாமல் இருப்பது, பதில் சொல்லாமல் போறாங்கிறது ஜீரணிக்க முடியாத குற்றம். ஒருவர் சலாம் சொல்லாமல் போகிறார் என்பது வேறு, அவர் சலாம் சொல்லாமல் போகிறார் என்றால் பெரிய குற்றவாளியாக நாம் சொல்ல முடியாது. சலாம் சொல்லாம போறாங்க, அவர் பார்த்தா சலாம் கூட சொல்ல மாட்டார், இதை ஒரு மிகப்பெரிய குற்றமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் சலாம் சொல்லியும் பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் அவர் கடமை தவறுகின்றார் என்ற அர்த்தம். நாம் சலாம் சொல்வது சுன்னத்தான் அமலாகவும் அதற்கு பதில் சொல்வது வாஜிபாகவும் கட்டாயமாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி சொல்கின்ற நேரத்தில் ரத்து சலாம், அவருடைய சலாமிற்கு முறையாக பதில் சொல்வது உன் மீது தார்மீக கடமை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உனது சகோதரர் நோய்வாய்ப்படுகின்றானா, அவனை நீங்கள் நலம் விசாரியுங்கள். அவன் இறந்து விடுகின்றானா, அவனது ஜனாசாவில் கலந்து கொள்ளுங்கள். இந்த இவைகளை கூறுகின்ற நேரத்தில் இது எப்படி கடமையோ அந்த பட்டியலில் சொல்கின்றார்கள் ரத்து சலாம், அவனுடைய சலாமிற்கு பதில் சொல்வது என்கின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆதலால் சலாமிற்கு பதில் சொல்வது கட்டாயம். இப்படி போறாங்க அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே அவர்கள் மிகப்பெரிய தவறு செய்கிறார்கள், குற்றம் இழைக்கின்றார்கள் என்ற அர்த்தம். இது போன்ற தவறு செய்பவர்கள் நாம இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் சரி, நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், திருத்திக் கொள்ள வேண்டும். ஏதேனும் வருத்தங்கள் இருந்தாலும் சரி, பதில் சொல்லிட்டு பேசாம போங்க. சலாமிற்கு நீ பதில் சொல்லாமல் இருக்க முடியாது.
சில பேர் பதில் சொன்னா என்ன செய்யணும், பேசணும், பேசுறதுக்கு தான் வர்றாங்க. நான் அப்ப என்னுடைய கோபம் குறைஞ்சிட்டதாக காமிக்க வேண்டியது வரும். கோபம் குறைஞ்சிட்டா காமிச்சா தான் என்ன, அல்லது உனக்கு கோபமே இருந்தாலும் சரி பதில் சொல்லிவிட்டு போய்கொண்டே இருங்கள். பதில் சொல்லிட்டு போயிடலாமே தவிர, ஆனா அதற்காக நான் பதில் சொல்ல மாட்டேன் என்று சொல்வது என்பது ஜீரணிக்க முடியாத தவறு. அது கண்டிப்பாக தவிர்த்து ஆக வேண்டும், சந்தேகமே இல்லை. ஆனா ரெண்டாவது கேட்டீங்கல்ல, சரி அவங்கள திரும்ப திரும்ப சலாம் சொல்லி குற்றவாளி ஆகணுமா, சலாம் சொல்லணுமா, சொன்னா குற்றவாளி மாதிரில ஆகிறது. இது இரண்டு நிலையாக பார்க்க வேண்டும். ஒன்று, நம்முடைய முள்மனதுல என்ன சொல்லுது, இவங்களுக்கு ஒரு தடவை சலாம் சொன்னோம் பதில் சொல்லல, இவங்களுக்கு என்ன பெருசா சலாம் சொல்றது, ஒரு தடவை 2 தடவை சொல்லி பார்த்துட்டோம் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க, இவங்களுக்கு ஏன் சலாம் சொல்றோம், நம்ம என்ன மட்டமா, நம்ம என்ன குறைவா, இந்த எண்ணம் வருமானால் நீங்கள் மீண்டும் மீண்டும் சலாம் சொல்லுங்கள். இந்த எண்ணம் வருமானால் மீண்டும் மீண்டும் சலாம் சொல்லுங்கள். இல்ல உண்மையிலேயே சலாம் சொல்றோம் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, அவங்க மேற்கொண்டு பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா உங்களுடைய உள்ளத்துல பெருமை இல்லை என்று சொன்னால் அப்பொழுது தவிர்ப்பதில் குற்றம் இல்லை. இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் நியத்தை பொறுத்தது என்பது இந்த இடத்திற்கு பொருந்தும். அல்லாஹ் நமது கல்வை பார்க்கிறான். விளக்கம். அடுத்து ஒரு நேயர் காத்திருக்காங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ராயல் பட்டணம் மஹ்தூம் முகமது. கேள். ஒரு வீட்டிற்கு செல்லும் பொழுது வெளியில் இருந்து 3 தடவைகள் சலாம் சொல்ல வேண்டும். 3 தடவைக்கும் பதில் வராவிட்டால் பேசாமல் சென்று விட வேண்டும் என்பது ஹதீஸ். ஒருவர் ஒரு வீட்டிற்கு வந்து சலாம் சொல்கிறார், வீட்டில் ஒரே ஒருவர் தான் இருக்கிறார், அவர் அப்போதுதான் தொழுகைக்கு கட்டி இருக்கிறார். இந்த வெளியிலிருந்து சலாம் சொல்பவர் அவர் ஒரு ரக்காத்து தொழுவதற்குள்ளாகவே 3 தடவையும் சலாம் சொல்லிவிட்டு பதில் இல்லை என்று சென்று விடுகிறார். இந்த சமயத்தில் இவர் எந்த பொறுமையை கையாள வேண்டும் என்பதை பற்றியும், இந்த மாதிரி வந்தவர் ஒரு வாலிபர், வீட்டில் இருப்பவர் ஒரே ஒரு வாலிப பெண் இருக்கிறார்கள், இந்த வாலிபர் சலாம் சொல்லும் பொழுது அந்த பெண் பதில் சலாம் சொல்லலாமா? விளக்கம் தருவார்கள். இன்னொன்று, ஒருவர் அவர் வீட்டிலிருந்து வெளியே வந்தவர் சலாம் சொல்லும் பொழுது வீட்டில் இருப்பவர் அப்போதுதான் கழிப்பறைக்கு சென்றிருக்கிறார், கழிப்பறையிலிருந்து சலாம் சொல்லக்கூடாது, பேசவும் கூடாது. இந்த நிலையில கழிப்பறையில் இருப்பவர் என்ன செய்ய வேண்டும்? விளக்கம் தருவார்கள். 3 கேள்விகள் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, வீட்டுக்கு போறாங்க, வீட்டிற்கு செல்கின்ற பொழுது இப்போ பொதுவாக சலாம் சொல்லி அனுமதி பெற்று உள்ளே நுழைய வேண்டும், 3 முறை சலாம் சொல்ல வேண்டும், பதில் இல்லையானால் திரும்பி வர வேண்டும். இது முறையாக இருக்க இவர் போனாரு, 3 தடவை சலாம் சொல்கிறார். ஆனால் உள்ளே இருக்கின்ற ஒரு சகோதரர் ஒருத்தர் தான் இருக்கார், அவர் தொழுகிறார். அது பொதுவாக தொழுகு முடிக்கிறதுக்கு முன்னால 3 சலாம் முடிஞ்சிருது, அது முதல் ரக்காத்தாக இருந்தாலும் சரி, 3வது ரக்காத்தாக இருந்தாலும் சரி. இப்பொழுது இவர் என்ன செய்யறது, நான் சலாம் சொன்னேன் பதில் இல்லை திரும்பி போயிடுறதா? இப்ப எந்த பொறுமையை கையாள வேண்டும்? ஒரு நியாயமான கொஸ்டின். அதாவது அங்கே சலாம் சொல்வது, 3 முறை சலாம் சொல்வது பதில் இல்லையானால் திரும்புவது என்பதற்கு அர்த்தம் பதில் சொல்வதற்கு சாத்தியம் கூறு இருந்து கிடைக்கவில்லையானால் என்பது ஒரு பொருள். இன்னொன்று, 3 தடவை சலாம் சொல்லியும் அனுமதி இல்லையானால் உள்ளே யாரும் இல்லை என்பதற்கான அடையாள குறியீடு, உள்ளே யாரும் இல்லை என்பதற்கான அடையாள குறியீடு. இதை நீங்கள் புரிந்து கொண்டு வெளியே வந்து விடுங்கள் என்பது கருத்தாகும். அதை மீறி உங்களுக்கு பதிலே இல்லையானால் உங்களை வரவேற்கவில்லை என்ற அர்த்தம். அப்பொழுதும் நீங்கள் திரும்ப வந்து விடலாம், பெருமை பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள் என்று சொல்லப்பட்டால் திரும்பி சென்று விடுங்கள், அங்கே வருத்தப்படாதீர்கள், கௌரவ பிரச்சனை பார்க்காதீங்க. சொல்லப்படுது, இல்ல கோச்சுக்கிறாதீங்க போயிட்டு வாங்க, அதை சொல்றவங்க எந்த முறையில் வேண்டுமானாலும் சொல்லலாம், நாகரிகமாக சொல்லலாம், சற்று வித்தியாசமாகவும் சொல்லலாம். அது அவர்களுடைய தரத்தை பொறுத்தது, வந்தவரின் தரம் அல்ல, இருப்பவர்களின் தரம் அங்கு தெரியும் அவர்களை கையாளுகின்ற வார்த்தையில். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் திரும்ப செல்லுங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டால், என்ன நீங்க இப்படி போக சொல்றீங்க, உங்களை பாக்குறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், நான் யாருன்னு தெரியுமா, இதெல்லாம் பேசாதீங்க, ஃபர்ஜுஉ திரும்பி விடுங்கள். என்ன யாழ்ல அப்படி சொல்ற, ஹுவ அஸ்காலக்கும் அதுதான் உங்களுக்கு நல்லது. அல்லாஹ் சொல்றான், ஹுவ அஸ்காலக்கும் அதுதான் உங்களுக்கு நல்லது. இது அப்ப 3 முறை சலாம் சொல்வது ஏதோ இது காலிங் பெல் அனுப்புகிற மாதிரி, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், பதில் வெல்ல தொழுதுட்டே நல்லாவே தெரியுது, வந்துடலாம். கேட்டா நான் வந்தேன், நீங்க பதில் சொல்லல போயிட்டேன். இது அங்கு கருத்து அல்ல. உள்ளே சலாம் சொல்லி அனுமதி பெற்று உள்ளே நுழைய வேண்டும். சரி, சலாம் சொல்றோம் கேட்கல அப்படின்னு சொன்னா ஏதாவது வேலைகள் இருக்கலாம், அல்லது ஒரு முறை அசதியாக இருக்கலாம். நீங்கள் இன்னொரு முறை சலாம் சொல்லுங்கள், 3 முறை சலாம் சொல்லுங்கள். உண்மையிலேயே அனுமதி ஒன்று ஆளே இல்லை என்று அர்த்தம், ஆளே இல்லாமல் இருப்பார்கள்.
அல்லது தவிர்க்க முடியாமல் உங்களை வரவேற்கின்ற நிலையில் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் நாசுக்காக தெரியாததை போன்று அவங்க எப்படி சலாம் சொன்னா தெரிஞ்சிரும் நினைக்கிறாங்களோ, நீங்க அதே போன்று உள்ளே இருந்து பதில் இல்லையானாலும் சரி, உள்ளே இருந்ததாகவே நீங்கள் காட்டிக்கொள்ளாமல் நீங்கள் கண்ணியமாக வெளியே வந்து விடுங்கள். இதில் பிரச்சனை இல்லை. மாறாக உள்ளே சலாம் சொல்றோம், ஒருத்தர் தொழுதுகிட்டு இருக்காருன்னு தெரியுது, அவர் தான் பதில் சொல்லணும். அவர் பதில் சொன்னா தொழுக முடிஞ்சிடும். நம்ம என்ன பண்ணணும்? 3 சலாம் சொல்லிட்டு வெளியே வந்துட்டுன்னு சொல்லக்கூடாது. காத்து இருக்க வேண்டும். என்ன செய்யணும்? காத்து இருக்கணும், வெயிட் பண்ணணும். அங்கே அதற்கு அது பொருள் அல்ல, இல்லை என்பதற்கான அடையாள குறியீடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியுடைய இல்லத்திற்கு சென்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொன்னார்கள், பதில் இல்லை. திரும்பவும் சலாம் சொன்னார்கள், பதில் இல்லை. 3வது முறையும் சலாம் சொன்னார்கள், பதில் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி விடுகிறார்கள். சலாம் திரும்பிறாங்க. ஆய்வுலாம் செய்யல, உள்ள ஆள் இருக்கா இல்லையா, வேணும்னு சொல்லலையா, ஆளு தெரிந்து திட்டமிட்டு ஏதோ அப்படி வரல. 3 தடவை சலாம் இல்ல. சலாம் திரும்பினவொன்னு கதவை திறந்து கொண்டு சஹாபி வேகமாக வருகிறார்கள். யார சொல்லலாம், மன்னிக்கணும், நீங்கள் முதல் சலாம் சொல்கின்ற பொழுதே நான் பதிலும் சொல்லிவிட்டேன். நான் இருந்தேன், எனக்கு காதுல விழுந்துச்சு, பதிலும் சொல்லிட்டேன். சலாச ஆச்சரியமா பாக்குறாங்க, பதில் சொன்னீங்களா? சரி பதில் சொல்லிட்டு. ஏன்? சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன கஷ்டப்படுறத கூட விரும்ப மாட்டாங்க. தங்களது உயிருக்கு ஆபத்து ஏற்படும். கேட்கப்படுகிறது, உங்களுடைய தூக்கு கயிற்று நிறுத்தப்படுகின்ற சஹாபாக்களிடத்தில் உங்களுக்கு பகரமாக இந்த இடத்தில் உங்களுக்கு காரணமாக இருந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேரை மட்டும் சொல்றாங்க, இவங்க நிறுத்தப்படணும் அப்படின்னு விரும்புவதாக சொல்லுங்கள், உங்களை தூக்கு கயிறுல இருந்து விட்டுறோம், மரணப்பிடியிலிருந்து விடுவிக்கின்றோம். அவர்கள் சொன்ன வார்த்தை சஹாபாக்கள், நாங்கள் மரணத்திலிருந்து விடுபட்டு எங்களது மனைமக்களோடு சுகமாக இருப்பதற்கு எங்களது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு பாதத்தில் ஒரு சின்ன முள்ளு ஒரு தடவை தச்சா போதும் இருந்தா அதை கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்கின்ற சஹாபாக்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசைவிற்காக காத்திருக்கின்ற சஹாபாக்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லியும் பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அப்ப அந்த சஹாபி சொன்னாங்க, யார சொன்னா பதில் சொல்லிட்டேன். பதில் சொன்னீங்க, காதல் விடுகளே, மெதுவா சொன்னேன், வேணுமென்றே மெதுவாக சொன்னேன். சலத்தை கேட்குறீங்க, அப்படி சொன்னேன். யார சொல்ல 3 தடவை நான் அப்படி சொன்னேன் சொல்லிட்டு காரணம் சொல்றாங்க சஹாபாக்கள். அதுதான் சஹாபாக்கள். யார சொல்லல்லா, உங்களுடைய திரு முபாரக்கான நாவிலிருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ்வின் சாந்தி உங்கள் மீது உண்டாகட்டும் என்று நீங்கள் எனக்கு சலாம் சொல்கின்றீர்கள். உங்களது முபாரக்கான நாவிலிருந்து எனக்கு இந்த துஆ கிடைக்கிறது. இந்த அடியான் பெருமானாருடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை எத்தனை முறை பெருமானார் துஆவிற்கு நசீபுள்ளவனாக இருக்கின்றான். உங்களுடைய துஆ எனக்கு எவ்வளவு கிடைக்குது நான் பாக்குறதுக்கு ஆசைப்பட்டு அதன் மீது உண்டான பேராசையில பதில் சொன்னேன், சத்தம் இல்லாமல் அமைதியாக பதில் சொன்னேன் என்று கூறுகிறார்கள். அப்பொழுது சலாம் சொன்ன, நீங்கள் எப்படி சொல்லி இருந்தாலும் சரி, பொதுவாக ஒரு வீட்டிற்கு சொல்கின்ற பொழுது 3 முறை சலாம் சொல்ல வேண்டும். அனுமதி இல்லையானால், அதற்கு பதில் இல்லையானால் அனுமதி இல்லை என்ற அர்த்தம் திரும்பி வந்துவிட வேண்டும், அல்லது ஆள் இல்லை என்ற அர்த்தம் திரும்பி வந்துவிட வேண்டும். இது சலாம் கட்டத்து 2 முறை. இப்ப உள்ள ஆள் இருக்கிறாங்க, தொழுகிறதுனாலதான் பதில் சொல்ல முடியல அப்படின்னு தெரியுது, அல்லது ஏதோ சவுண்டு கேட்குது, பாத்ரூம்ல இருக்கிறாங்க, குளிக்கிற சவுண்டு கேட்குது, அதனாலதான் பதில் சொல்ல முடியும்னு தெரியுது. இல்ல நான் போனேன் 3 தடவை சலாம் சொன்ன வந்துட்டேன்னா சின்ன பிள்ளைகள் ஏதோ வேலைக்கு ஏதாவது சொல்லும்போது ஏமாற்றுகின்ற நிலையாக வந்துவிடும். அதற்கு அது பொருள் அல்ல. பொறுத்திருந்து காத்து பார்த்து விட்டு வர வேண்டும் ஒரு விஷயம். 2வது கழிவறைக்கு செல்கின்ற நேரத்தில் அவங்க இருக்கிறாங்க, இவங்க சலாம் சொல்றாங்க, பதில் சொல்லக்கூடாது. அவர் வெளியே வந்ததுக்கு பின்பு பதில் சொல்லிக் கொள்ளலாம். இன்னொரு கேள்வி கேட்டாங்க, ஒரு வாலிபர் வருகிறார், சலாம் சொல்கிறார், உள்ளே இருக்கிற ஒரு வாலிப பெண்ணு தான் இருக்கிறார், அவர் பதில் சொல்றதா எப்படி? இப்ப பொதுவாகவே அந்நிய பெண்ணுக்கு சலாம் சொல்லக்கூடாது, தவிர்க்க வேண்டும் என சொல்கிறோம். அப்ப அதன் அடிப்படையில் அவர் சலாம் சொன்னாலும் இந்த பெண் என்ன சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது சப்தமிட்டு தான் சொல்லுங்கிற கட்டாயம் இல்லை. இவர்கள் மனதிற்குள் சொல்லிக் கொண்டாலே போதுமானது. ஆனா சலாம் சொல்லணுமான்னு கேட்டா இல்லை, அந்நிய பெண்ணுக்கு சலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பதில் சொல்வதான மனதிற்குள் சொல்லிக் கொள்ளட்டும், சத்தமிட்டு சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. சத்தமிட்டு ஏன்னு சொன்னா, பெண்களுடைய சத்தத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சொல்கிறான், وَقَرْنَ فِي بُيُوتِكُنَّ وَلَا تَبَرَّجْنَ تَبَرُّجَ الْجَاهِلِيَّةِ الْأُولَى. பல விஷயங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. ஒரு இடத்துல நீங்க உங்களுடைய குரல்களை தாழ்த்தி கொள்ளட்டும். குரல்களை நீங்க குலைந்து பேசாதீர்கள் பெண்களை பொறுத்தவரை. ஏன்னு சொன்னா அந்த குரலில் இருக்கக்கூடிய அந்த டேஸ்ட் சில சமயத்துல ஷைத்தான் தேவையில்லாத சிந்தனை உருவாக்குவான். எனவே பதில் சொல்வது, அவர்கள் சத்தமிட்டு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, மெதுவாக சொல்லிக் கொண்டால் போதுமானது. சொல்லவில்லையானாலும் தப்பில்லை. அப்படி அவங்க ஏதாவது சொல்லணும், நீங்க போங்க, யாரும் இல்லை, ஏதாவது சொல்வதாக இருந்தால் கூட ரொம்ப குறைந்த குரலில் பேசாமல், பெண்களுக்கே உரிய இயல்பான குரலில் பேசாமல் சற்று குரலை மாற்றி ஏதோ ஒரு போலியான ஒரு ஆண் குரலை போன்று ஒரு முரட்டுத்தனமாக பதில் சொன்னால் கூட நல்ல எண்ணத்தில் அது தவறாக பார்க்கப்பட மாட்டார். அல்லாஹ் அலம். சிறப்பான விளக்கம் தந்தீங்க. ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கலாம். அன்பார்ந்த நேயர்களே,
ஷரியத் சட்டங்கள் நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். காத்திருக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் ஷரியத் சட்டங்கள் நிகழ்ச்சி தொடர்கிறது. முதலாவது தங்கத்தில் ஒரு வினா வச்சேன். அதாவது சலாம்க்கு பகரமாக கையை உயர்த்துவது, அதாவது விளக்கம் தாருங்கள். ஆமா, சலாமிற்கு பகரமாக கையை உயர்த்தது என்பதற்கு அனுமதி இல்லை. நம்ம அதை இது பண்றோம். காரணம் என்னன்னு கேட்டா, இது மற்றவர்களுடைய அணுகுமுறையாக இருக்கிறது, பழக்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு யூதர்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள் என சொல்லித் தருகிறார்கள். ஆஷுராவுடைய நோன்புல கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து 10ஆம் நாள் வைத்துக் கொண்டிருந்தவர்கள் மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே, நான் வருகின்ற ஆண்டு இருந்தால் 9லும் சேர்த்து நோன்பு வைப்பேன் என்று சொல்ல, ஷரியத்தில் கூட 9, 10 அல்லது 10, 11 நோன்பு வைப்பதாக வருகிறது. ஒரு இன்னொரு நேயர் வந்திருக்காங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி. எங்கிருந்துமா பேசுறீங்க? காயல்பட்டினத்துல இருந்து மரியம் பேசுறேன். கேளுங்கம்மா, கேள்வி என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சல்லு அலைஹி சல்லிமு தஸ்லீமா என்று. நீங்க ஸலவாத் சொல்லுங்கள், சலாம் சொல்லுங்கள் சொல்றான். நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்றோம். ஸலவாத் சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு பேரை கேட்டவுடனே நம்ம ஸலவாத் சொன்னா, நம்ம ஒரு தடவை ஸலவாத் சொன்னா 10 தடவை ஸலவாத் சொல்லி நன்மை கிடைக்குது. இப்போ சலாம் சொல்றோம்னு சொன்னோமே, நம்ம பொதுவா மோமின் முஸ்லிம்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் தான் சொல்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்றது எப்படி? நம்ம தொழுகையில அத்தஹியாத்துல சொல்றோமே, அந்த சலாத்தை குறிக்குமா? விளக்கம் தருவார்கள். வலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹ். இப்பொழுது சகோதரியுடைய கேள்வி, ஸல்லல்லாஹு ஸலவாத்து சொல்கின்றோம், சலாமும் சொல்ல வேண்டும் அல்லாஹ் சொல்கிறான். அந்த சலாம் என்பது எப்படி? தொழுகையில அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, அது சலாம் தான். ஸல்லல்லாஹு சொல்லப்படுகின்ற சலாம். ஸல்லல்லாஹு தர்பாருக்கு சொல்கின்றோம், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் மீது உண்டாகட்டும். சலாம் அங்கே வருகிறது. அதே நாம் ஸலவாத்தை நாம் சொல்கின்ற ஸலவாத்திலேயே பெரும்பாலும் சலாமும் சேர்த்து தான் சொல்கிறோம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். நாம் ஸலவாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறோம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத், எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஸலவாத் சொல்வானாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அல்லாஹ் சலாமும் சொல்வானாக. அப்ப ஸலவாத் பெரும்பாலும் நம்ம ஸலாத்தும் சலாமும் சேர்த்து தான் சொல்லணும். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம், அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம். அதற்கு என்ன பொருள்? யா அல்லாஹ், எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து சொல், வஸல்லிம், எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நீ சலாமும் சொல்வாயாக என்று நாம் இணைத்துத்தான் எல்லா பெரும்பாலும் சொல்லி வருகின்றோம். பார்க்கலாம். இன்னொரு நேயர் வந்திருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. எங்க பேசுறீங்க? நான் ரஜினா கால் பண்ணிருக்கேன். கேளுங்கம்மா, உங்க கேள்வி என்ன? டிவி சத்தத்தை குறைச்சிட்டீங்களா? ஆமா, சலாம். ஓகே, கேளுங்க. சலாம் கூற முடியுமா? ஆரம்பத்திலிருந்து கேளுங்க. முதல்ல இருந்து கேளுங்கம்மா. வேறு மொழிகள்ல நாம சலாம் கூற முடியுமா? முழுமை கிடைக்குமா? அதோட நாம வெளியிலிருந்து வீட்டுக்கு வந்தவுடன் சலாம் சொன்னால் பரக்கத்து எப்படின்னு சிலர் சொல்றாங்க. இத பத்தி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. விளக்கம் தருவார். இப்ப சகோதரியுடைய கேள்வி, சலாம் சொல்வதை வேறு மொழியில் சொல்லலாமா அப்படின்னு கேட்கிறான். வேறு மொழியில் சொல்லலாமா? இப்ப அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் தமிழ்ல சொல்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்ங்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய அருள் உங்கள் மீது உண்டாகட்டும், அல்லாஹ்வின் சாந்தி உங்கள் மீது உண்டாகட்டும், இப்படி சொன்னால் இது சலாமாக கருதப்படுமா என்று கேட்டால் சலாமாக கருதப்பட மாட்டாது. அல்லாஹ் எதை, அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எதை கற்றுத் தருகிறானோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த முறைகளை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்களோ அவைகளை அப்படித்தான் சொல்ல வேண்டும். இப்போ இது மட்டுமல்ல, இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க, நீங்கள் ஒரு மூமினை சந்தித்தால் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுங்கள் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகின்ற முறை. சலாம் எப்படி சொல்லணும்? அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அணுவணுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு படித்து தருகிறார்கள். அந்த வார்த்தைகளை அப்படித்தான் சொல்ல வேண்டும். இப்ப பாங்கு இருக்கிறது, இதுல என்ன அர்த்தம்னு கேட்டா, இது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, அதாவது மூமின்களுக்கு மத்தியில அவர்கள் உடலால் வேறுபட்டு இருக்கலாம், உடையால் வேறுபட்டு இருக்கலாம், கலாச்சாரத்தால் வேறுபட்டு இருக்கலாம், நிறத்தால் வேறுபட்டு இருக்கலாம், ஆனால் அவர்கள் ஈமானால் ஒன்றுபட்டிருப்பவர்கள். அந்த ஈமானால் ஒன்றுபட்டிருப்பவர்கள் என்பதற்கு சில அடையாள குறியீடுகளை, பொதுவான அடையாள குறியீடுகளை அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கிறான். அதனால்தான் இப்ப நம்ம பாங்கு சொல்றோம், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்.
நமக்கு அரபி லாங்குவேஜ் தெரியாது, ஆனா ஹரம் ஷரீஃபுக்கு போனா பேசுறது புரியாம இருக்கலாம். பாங்கு யாருக்காவது புரியாம இருக்கா? பாங்கு புரியும். அமெரிக்காவுக்கு போறாங்க, லாங்குவேஜ் புரியாம இருக்கலாம், ஆனா பாங்கு சொல்லப்பட்டால் எல்லோருக்கும் தெரிந்துவிடும். எதனால தெரியுது? அரபி மொழியிலேயே சொல்லப்படுவதால் தான் தெரிகிறது. அப்ப அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை நமக்கு கற்றுத் தருகிறார்களோ அதை அப்படித்தான் சொல்ல வேண்டும், அப்படித்தான் செய்ய வேண்டும். இன்னைக்கு அப்படி இருக்கிறதுனாலதான் அப்ப அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல்வதால் தான் அவர் ஆப்பிரிக்கையா இருக்கலாம், அமெரிக்கையா இருக்கலாம், ஆஸ்திரேலியாக்காரா இருக்கலாம், அல்லது வேற எந்த நாட்டுக்காரராக இருக்கலாம், அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்லவுடன் இவர் எனது சகோதர முஸ்லிம் என்று நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள். அவர் இங்கிலீஷ்ல என்ன சொல்லிட்டு போறாரு, இவன் ஏதோ கொஸ்டின் கேட்டாரு, எனக்கு ஆன்சர் தெரியல, எனக்கு லாங்குவேஜ் புரியுதுன்னு போயிடும். ஆனா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு சொன்னா மீண்டும் அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ் என்னன்னு புரியல, அவருடைய லாங்குவேஜ் தெரியாது, அவன் எந்த நாடுன்னு தெரியாது, அவருடைய கல்ச்சர் தெரியாது, எதுவும் தெரியாது, ஆனால் அவருடைய சலாம் அவர் முஸ்லிம் என்பதை அறிவிக்கிறது. ஆதலால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயங்கள் நமக்கு எப்படி கற்றுத் தருகிறார்களோ அதை அப்படித்தான் செய்ய வேண்டும். தொழுகையில இமாம் தக்பீர் கட்டிட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ங்கிற பகரமா எல்லா புகழும் இறைவனுக்கே, அவன் அருளாளன் அன்பாளன், செட் ஆகுமா? சொல்ல முடியுமா? அப்ப அவைகளை குர்ஆன் ஷரீஃப் ஓதன்னு சொன்னா குர்ஆன் ஷரீஃபை குர்ஆன் ஷரீஃபாகத்தான் ஓத வேண்டும். பாங்கு சொல்ல வேண்டுமா? பாங்கை பாங்காகத்தான் சொல்ல வேண்டும். அதனால் தான் இப்பொழுது கூட சிலர் உருவாகி இருக்கின்ற அதிமேதாவிகளுக்கு சொல்கிறோம், ஹுத்பாங்கிறதே பயான் தான் அர்த்தம், அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபியில ஹுத்பா கொடுத்தாங்க, நாங்க தமிழ்ல பயான் செய்யறோம், இங்கிலீஷ்ல பயான் செய்யறோம்னு சொல்லிட்டு பெரிய புத்திசாலித்தனமா பேசுவதா நினைத்து செய்கிறார்களே, இதை கூட வேண்டாம். இது இஸ்லாமிய அடையாள சின்னம். ஹுத்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன படிச்சாங்களோ அப்ப அதே லாங்குவேஜ் இருக்கட்டும், அதன் மூலமாக அது ஹுத்பா என்பது தெரிய வரும், தொழுகை என்பது தெரிய வரும், பாங்கு என்பது தெரிய வரும், சலாமின் மூலம் சலாம் என்பது தெரிய வரும். இவைகள் மூலம் மூமின்கள் யார், அவர்கள் எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் மற்ற விஷயங்கள் தெரிகிறதோ இல்லையோ இவைகள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் என்பதால் தான் அல்லாஹ் தனது திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் இத்தகைய வழிமுறைகளை காட்டியிருக்கிறான். அதை அந்த வழியில் தான் பின்பற்ற வேண்டும், அதன் மொழியில் தான் சொல்ல வேண்டும், அதை நாம் மொழியாக்கம் செய்யக்கூடாது. இன்னொரு கேள்வி கேட்டாங்க, வீட்டுக்குள் நுழையும் போது சலாம் சொன்னது பரக்கத் அப்படிங்கறாங்க. அதான் இப்ப ஃபஸல்லிமு அலா அன்ஃபுஸிகும் தஹிய்யத்தன் மின் இன்தில்லாஹி முபாரக்கத்தன் தய்யிபா. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்கிறானே, நீங்கள் உள்ள போறீங்க, உங்களுக்கு நீங்களே கூட சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள், அது ரப்பின் தரப்பின் தான காணிக்கையாகவும் பரக்கத்தாகும், அதுல சந்தேகம் இல்லை. சிறப்பான விளக்கம் தந்தீங்க. அடுத்த ஒரு நேயர் இருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். எங்க இருந்துமா பேசுறீங்க? நாங்க பெரியோளத்துல இருந்து ஆஃபின் பேசுறேன். கேளுங்கம்மா, கேள்வி என்ன? இந்த அத்தையாத்து நம்ம ஓதிட்டு சலாம் கொடுக்குறோம்ல, அப்போ வலது பக்கம் சொன்னா நன்மை எழுதுற மலக்குக, இடது பக்கம் தீமை எழுதுற மலக்கு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதனால பரக்கத்துக்காக வலது பக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துன்னு சொல்றோம், இடது பக்கம் வெறும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா போதும்னு சொல்றாங்க. இது என்னன்னு கேட்கலாம். ஓகே, விளக்கம் தருவார்கள் அவர்கள். இது அன்னைக்கு தான் புதிய விளக்கமாக இதை கேள்விப்படுகிறேன். அப்படி எதுவும் இல்லை. மலக்குமார்கள் அவர்கள் தங்களது பணியை செய்கிறார்கள். மலக்குமார்கள் தங்களது பணியை செய்கிறார்கள். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நீங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ரகீப் அதீத் என்ற மலக்குமார்கள் பதிவு செய்கிறார்கள். ரகீப் அதீத் பதிவு செய்கிறார்கள். அவங்க மலக்குமார்களின் பெயராக சொல்லப்படும். இடது பக்கத்துல இது செய்யறது பேசுறது எல்லாமே யார் இது பண்றான்னு அர்த்தம் அல்ல, கெட்ட மலக்குமார்கள் பதிவு செய்கிறார்கள் என்பது அர்த்தம் அல்ல. நாம் இடதுபுறத்தில் செய்வதையெல்லாம் அப்படி பொருள் அல்ல. நாம் செய்யக்கூடிய தீய காரியங்களை அவர்கள் பதிவு செய்கின்றார்கள் என்ற அர்த்தம். நாம் செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள் மலக்குமார்கள் நன்மையாகவே பதிவு செய்கிறார்கள். எனவே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படித்தான் கற்றுத்தரப்படுகிறது தொழுகையில சலாம் சொல்வதற்கு. அதே போன்று அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் வலதுபுறமும் சரி இடதுபுறமும் சரி இப்படித்தான் சொல்ல வேண்டும். இதற்கு மாற்றமாக சொல்லவும் கூடாது, இதற்கு எக்ஸ்ட்ரா விளக்கமும் சொல்லக்கூடாது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப். ஓகே, நல்ல ஒரு சிறப்பான விளக்கம் தந்தீங்க. அடுத்த ஒரு நேயர் இருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். நான் முதலாவது சலாம் விளக்கம் தான். அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம், சலாமுக்கு பகரமாக கையை தூக்குறது, ஹாய் அப்படிங்கிறது அதுங்கிறது இதுங்கிறது இதுக்கெல்லாம் மார்க்கம் அனுமதி அளிக்கவில்லை. ஆனால் அதே சமயத்தில் இன்னொன்னு கேட்டீங்க, சலாம் சொல்லிக்கிட்டே கையை தூக்கலாமா அப்படின்னு கேட்டீங்க. அதுவும் கூட ஒருத்தர் பக்கத்துல இருக்கிறாரு, நான் சலாம் சொல்வது காதில் விழும், கையை தூக்க கூடாது. சலாம் சொல்றது காதில் விழுகிறது, கையை தூக்க வேண்டிய அவசியம் இல்லை, தூக்க கூடாது. ஏன் தேவையே இல்லை, சலாம் காதில் விழுகிறது. ஆனா ஒருத்தர் தூரத்துல இருக்கிறார், இப்ப அவருக்கு நம்ம சலாம் சொல்லணும், நம்முடைய சலாமுடைய சவுண்ட் அங்க போய் சேராது, ஒளி அங்க போகாது. இப்ப என்ன செய்வோம், அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லணும், கையையும் இஷாரா செய்தால் தப்பல்ல. அதே போல ஒருத்தர் நமக்கு சலாம் சொல்றாரு, நமக்கு புரியுது,
அவர் இஷாரா வைத்து நமக்கு புரிகிறது. நாம் பதில் சொல்லுகின்ற பொழுது இப்பொழுதும் நாம் பதில் சொல்றவருக்கு போய் சேராது. வலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹ் அல்லது வலைக்கும், நம்ம வாயில நம்ம பதில் சொல்லிட்டு கையை உயர்த்தினால் எப்பொழுது தூரத்தில் இருக்கிறார்கள் நமது ஒளி போய் சேராது, சப்தம் போய் சேராது என்ற நிலையில் கூடும். இதை அடிப்படையாக கொண்டுதான் இப்போ கேள்வித்திறனற்றவர்கள், செவித்திறனற்றவர்கள் அந்த சகோதரர்கள் சலாம் சொல்கின்ற நேரத்தில் இப்ப அவங்க சலாம் சொல்றாங்க, அவங்களுக்கு பதில் சொல்லணும். அவங்க சலாம் சொல்ல, அவங்க எந்த லாங்குவேஜ்ல சலாம் சொல்லுவாங்க, அவங்க சைக்கினையா தான் சலாம் சொல்லுவாங்க. அந்த சைக்கினை நாம் எதுவாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும், சலாமாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த சைக்கினையும் நம்ம சலாமாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, அவங்களுக்கு பதில் சொல்லணும். நம்ம நாவில சொன்னோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. சரி, இப்ப நம்ம கையை மட்டும் காமிக்கலாமா? இல்ல, அப்பவும் கையை மட்டும் காமிக்க கூடாது. நாவிலும் சலாம் சொல்ல பதில் சொல்ல வேண்டும், கையையும் காண்பிக்க வேண்டும். அதுபோன்று நாம் சலாமை துவக்கினாலும் சரி, இப்ப செவித்திறனற்றவர்கள் என்று தெரிகிறது, கேள்வித்திறனற்றவர்கள், நம்ம சலாம் சொல்றது தெரியாது, அவங்களை நம்ம பாக்குறோம். நம்மளா கையை ஒண்ணுமே சொல்லாம அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியாது, ஏதோ வாயை அசைக்கிறார்கள் என்று மட்டுமே புரிந்து கொள்வார்கள். இப்பொழுது அவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி நாம் கையும் இஷாரா பண்றோம், தேவைக்கு தகுந்தவார் அஸ்ஸலாமு அலைக்கும். இப்ப ஒருத்தர் சில பேர் இப்படி கையை தூக்குவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும். மொத்தத்துல நீங்கள் சலாம் சொல்கின்றீர்கள் என்பதை தெரியப்படுத்துவது. இப்ப செவித்திறன் அற்றவர்களுக்கு இதை சொல்வது தவறல்ல. இதே போன்றுதான் இவங்க இயல்பாகவே செவித்திறன் அற்றவர்கள். இப்ப தூரத்துல இருக்கிறவங்க கேட்கும் திறன் இருந்தாலும் இந்த டிஸ்டன்ஸ் கேட்க விடாமல் செய்கிறது, சப்தம் போறதில்லை. அதற்கு பகரமாக வாயிலும் சொல்லி இஷாராவும் செய்வதில் தவறு இல்லை. இதை விட்டுவிட்டு வெறும் இஷாரா செய்வதும் தவறு, பக்கத்தில் இருப்பவர்களுக்கு இஷாரா செஞ்சுக்கிட்டது பண்றதும் தேவையில்லாது, தவிர்க்கப்பட வேண்டியது. சிறப்பான விளக்கம். அன்பார்ந்த நேயர்களே, ஷரியத் சட்டங்கள் இந்த நிகழ்ச்சியிலே பல நேயர்கள் பல விதமான கேள்விகளை நீங்கள் முன்வைத்தீர்கள். நானும் ஒரு வினாவை ஹஜ்ரத் அவர்களை முன்வைத்தேன். மிக சிறப்பாக ஷரியத்தின் சட்ட நெறிகளை தழுவி மிகச் சிறப்பாக விளக்கங்களை தந்தார்கள். அவர்களுக்கு நாம் நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அன்பார்ந்த நேயர்களே, இத்தோடு ஷரியத் சட்டங்கள் என்ற இந்த நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நிகழ்விலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.